السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى عز وجل عسى تكرهوا شيئا وهو خير لكم وعسى تحبوا شيئا وهو شر لكم صدق الله العلي العليم. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, சரீர சுகத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதோடு மட்டும் இல்லாமல் அவனுடைய கடமைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த குளிருடைய நேரத்திலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒளி செய்துவிட்டு தன்னுடைய சுயத்தைகளை முடித்துவிட்டு அவனுடைய பள்ளியில் தொழுவதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்முடைய அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு நின்று வணங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தை மன வலிமை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாய் மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நம்முடைய ரூஹு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நமக்கு வரக்கூடிய பல முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான ஆபத்துகள், ஆஃபாத்துட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், வாசா தக்ரஹு ஷைஉன் கைருல் லக்கும். நீங்கள் சில விஷயங்களை இதை செஞ்சால் நமக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு ஹைராக இருக்கும். வாசா துஹிப்பு ஷைஉன் ஷர்ருல் லக்கும். நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப பிரியப்பட்டு செய்வீங்க, இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு பிரியப்பட்டு செய்வீங்க. ஒவ்வொரு ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இது செஞ்சால் நம்முடைய வாழ்க்கைக்கு இது சரியானது அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட சிலருடைய தூண்டுதலின் காரணமாக நம்முடைய வீட்டின் மூலியமாகவோ, நம்முடைய சகோதரர் மூலியமாகவோ, நம்முடைய நண்பர்கள் மூலியமாகவோ, நம்முடைய சொந்த பந்தங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு ரீதி என்ன செய்கிறோம், ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், நம்ம கஷ்டமானதாக மாறிடும். ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹ் ஒரு நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறாங்க. இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்களுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களின் தாயே, அவுசினி, எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்க. ஒரு நாட்டினுடைய கவர்னர் முஃமின்களின் தாயாக திகழக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பிறகு நடந்த செய்தி. எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது இப்போ அம்மா ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, நான் வசியத்து செய்வதை விட ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அமீருல் முஃமினீன் என்று பதில் கடிதம் எழுதுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேங்கிறாங்க. அதாவது மக்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயலை பிரியப்படாமல் இருப்பாங்க, ஆனால் அது அல்லாஹ்வுக்கு உயர்ந்ததாக இருக்கும். நீங்கள் அவர்கள் ஆசைப்படுறாங்க, அவங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது ரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்முடைய வீடுகளில் நம்ம பிள்ளை ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்கு என்ன செய்வாங்க, தடபுடலாம் சாப்பாடாக்கி போடுறது, கேக்கு வெட்டுறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் செய்வோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருது, ஒவ்வொரு வருடம் நம்ம விட்டு கழியுது என்று சொன்னால் அது நம்முடைய ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ரப்பிடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு கழிந்து கொண்டிருக்கின்றது, இருக்கக்கூடிய காலத்தில் உனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடியா அல்லாஹ். இந்த பிள்ளை எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் பரிபூர்ண சுகத்தோடு இந்த பிள்ளையின் மூலியமாக எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடாமல் இந்த பிள்ளையின் மூலியமாக எங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை சாலிஹான ஒரு வாழ்க்கையை கொடியா அல்லாஹ் என்று துவா செய்து நீங்கள் சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்யுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பாடு ஆக்கி கொடுங்க. ஆனால் அதை தாண்டி அழகான முறையில்
ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து கேக்கை வாங்கி என்ன செய்கிறோம், அந்த ஒவ்வொரு கேக்குக்கும் ஒவ்வொரு விதமான பேர்கள் இருக்குது. அந்த கேர்கள் பேர் வச்சிருந்தாலும் அந்த கேக்கின் மூலியமாக நல்லதை சாப்பிட்றோமா அல்ல, அந்த கேக்கில் முழுமையான முறையில் கெமிக்கல் தான் கலக்கப்படுது. விஷத்தை நம்முடைய பிள்ளையினுடைய வாயில், அதுவும் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு என்ன செய்கிறோம், நாமே அந்த பிள்ளைக்கு விஷத்தை ஊட்டி விடுறோம். நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நாம், நல்லதை ஊட்டி விட வேண்டிய நாம் என்ன செய்கிறோம், ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய வாயில விஷ நம்மளே ஊட்டி விடுறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நான் சொல்லலை, ஒரு மருத்துவர் சொல்றாங்க, அவருடைய ஆராய்ச்சியினுடைய குறிப்பில் நம்ம பிள்ளையினுடைய வாயில நாமளே விஷத்தை ஊட்டி விடுறோம். நம்முடைய பிள்ளையினுடைய வாயில நாமளே விஷத்தை ஊட்டி விட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய, சுலோ பாய்சன் மூலியம் மூத்தா போ என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய வாயில் நாமே ஊட்டி விட்டு எல்லோரும் கைத்தட்டி வெடி வெடிச்சு அந்த கேக்கில் மெழுகுவத்தி கொடுத்து அதை ஊதி அணைக்க சொல்றோம். காரணம், நரக நெருப்பு என்பது மிக கடுமையானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் நெருப்பு என்பது கடுமையானது. அந்த உஷ்ணத்தினுடைய ஒரு துளி தான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த நரகத்தினுடைய ஒரு துளி. இந்த நரகத்தினுடைய நெருப்பை நீங்க என்ன செய்றீங்க, ஊதி அணைக்க பார்க்குறீங்க. இது யாருடைய செயல்? சைத்தானுடைய செயல். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு நீங்களே முன்னோடியாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை நீங்கள் செய்து விடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய நாவின் மூலியமாக நல்ல விஷயங்களை பேசணும். மீசான் தராசு சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நன்மை செஞ்சோம் சொன்னா நன்மையினுடைய தராசு உயரும், பாவம் செஞ்சேன்னு சொன்னா பாவத்தினுடைய தராசு உயரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் சின்ன சின்ன அமல்களின் மூலியமாக நம்முடைய மீசானுடைய தராசனுடைய அமல் உயர்ந்து கொண்டே போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மீசானுடைய தராசனுடைய கனம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் 5 விஷயங்களை நீங்கள் பின்பற்றணும். என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த கலிமாக்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மீசானுடைய தராசினுடைய நன்மையினுடைய பட்டியல் அதிகரித்தே கொண்டு செல்லும். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அமல்களை தராசில் எடை போடும் போது உங்களுடைய நன்மையினுடைய பட்டியல் அதிகமாக கனமானதாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை பின்பற்றி வாழ வேண்டும் நம்ம கட்டளையிட்டிருக்கிறானோ, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் வாழ வேண்டும் நமக்கு வழிகாட்டி கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறை தந்து அருள் புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.